இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா? இருள்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு வழியே தெரிய மாட்டேங்கிற நினைக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு அழகான ஒரு வெளிச்சத்தை காண்பித்து வெளிச்சத்தின் பாதையில நடத்துவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை வெளிச்சத்துல நடத்துவேன், சரியான பாதையில நடத்துவேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு ஒளி உள்ள ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அந்த சிலுவை மரம் உயர்த்தப்பட்டு அந்த சிலுவையிலே மறிக்கும் போது 3 மணி நேரம் கார் இருள் சூழ்ந்து கொண்டது. ஒரு இருளை ஆண்டவர் சந்தித்தார். நமக்கு வெளிச்சம் கொடுக்க அந்த இருளின் பாதையில கடந்து போய் மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து வெற்றி சிறந்தார். அந்த ஆண்டவர் இயேசு சொல்ல, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிற, உனக்கு வழி காட்டுவேன்னு சொல்லுகிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசுவே, நீங்க எனக்கு வழி காட்டுங்க. எனக்கு என்ன வழியில போறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு இருளிலே தடுமாறி கொண்டிருக்கிறேன். நாம விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு வெளிச்சம் காட்டி வழி நடத்துங்க. இன்றைக்கு ஒரு வழி எனக்கு காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.